नोट उत्तो पतंग गांधी तंकानो Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புவிஸ்டிக் அஃபிஷியல். நான் உங்கள் புவனேஷ். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கான் அப்படி கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி வாங்க, இன்றைக்கான வீடியோ என்னங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு செம்மையான லிரிக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி அலைட்மோஷன் அண்ட் அவி பிளேயரை யூஸ் பண்ணி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு நம்ம 2 ஆப் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அவி பிளேயர், இன்னொன்று அலைட்மோஷன் ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவி பிளேயரோட பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அவி பிளேயர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பார்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது இன்னும் சொல்ல போனால் ஈக்குவலைசர் அப்படின்னு வந்து சொல்லலாம், நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும். ஸோ இந்த ஈக்குவலைசர் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதை நீங்கள் அந்த வீடியோவில் ப்ரிவியூவில் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். சைடில் ஒரு ஈக்குவலைசர் இருந்திருக்கும். ஸோ அந்த பார்ஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ அதை வந்து இங்கே நம்ம வந்து பிளாக் ஸ்க்ரீனாக வந்து மேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்காக நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ கொடுத்தீங்கன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற சாங்க்கு தகுந்த மாதிரி அந்த லைன்ஸ் வந்து மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அதுக்காகத்தான் நம்ம வந்து இப்படி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இதை நம்ம வந்து எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் எடிட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட் இம்போர்ட் பண்ணிட்டு மேலே கூடிய இந்த லெஃப்ட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு லைப்ரரி அப்படிங்கிறதுல போயிட்டு உங்களுக்கான சாங்கை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சாங் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சாங்கில் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டு அப்புறம் எகைன் அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிட்டு விசுவலைசர் அப்படிங்கிறதுல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துடும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்குவேன். கிளிக் பண்ணிட்டு இதில் வீடியோட வித் அண்ட் ஹைட்டை மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணல. இப்போ நம்ம அலைட்மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அலைட்மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அலைட்மோஷன் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து அந்த இமேஜ் மட்டும் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கடுத்து இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே 1 by 1 இம்போர்ட் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு அலைட்மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கான் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு 4:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துட்டு கிரியேட் பேஜ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மெட்டீரியல் ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து எகைன் இந்த ப்ளஸ் ஐக்கான் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த பார் வீடியோ இருக்கு இல்லையா, அதாவது அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ இருக்கு இல்லையா, நீங்கள் அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துட்டு அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து 4:5 எக்ஸ்போர்ட் பண்ணதுனால பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டியில் போயிட்டு லைட்டனில் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பேக் வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இதில் ரொட்டேட் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 88 டிகிரி வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ 90 டிகிரி மேடம் 88 டிகிரி கொடுத்துக்குங்க. ஏன்னா வந்து இந்த இமேஜுக்கு இந்த டிகிரி வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் வேறு இமேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணாமல் கூட யூஸ் பண்ணலாம். நான் இந்த இமேஜுக்கு யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 88 டிகிரி மைனஸில் ஒரு 88 டிகிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு இருந்தால் ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னுமே நல்லாவே இது பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஃபோன் ஃபுல்லாக, அதாவது அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபுல்லாக நம்மளுக்கு வர மாதிரி செட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதில் பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் இதில் இருக்கக்கூடிய சவுண்டை வந்து மியூட் பண்ணிக்கலாம், எனக்கு காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் இடையில நான் ப்ளே பண்ணிட்டேன் அப்படின்னா. ஸோ நான் வந்துட்டு இது வந்து 30 செகண்ட்ஸ் ஓகே நான் அப்படியே வந்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து அதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன ஃபீல் வந்து ஒரு சூப்பரான ஃபீல் வந்து கிடைக்கும். ஏன்னா 3Dயில் இருக்க மாதிரி இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், பார்க்குறதுக்கு அப்படியே 3Dயில் பண்ணுற மாதிரி ஒரு செம்மையாக இருக்குது. ஸோ இதுக்கடுத்து இதுக்குடைய லிரிக் அனிமேஷன்ஸை வந்து பார்க்கலாம். அதாவது லிரிக்ஸ் போட்டு அதுக்கான அனிமேஷன் வந்து பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கான டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு நம்மளோட சேனல் நேம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே கொடுத்தாச்சு. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஃபாண்ட் நான் வந்து பியூர் ஜாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுக்கடுத்து இதுக்கோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட கலரை பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன், அந்த கலர் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கலர் நான் இங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்க் ஃபில் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு டார்க் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கலர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி அப்படி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு அது எப்படி பண்ணுறதோ அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இதுக்கடுத்து இந்த லிரிக்ஸை நீங்கள் நார்மலாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மொபைலோட அட்டாச் ஆகாது, அந்த ஸ்க்ரீனோட வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆகாது. ஸோ அதுக்காக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ரொட்டேட் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இதில் ஒரு -11 டிகிரி வந்து செட் பண்ணிடுங்க. டிஃபால்ட்டாக வந்துட்டு -11 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கடுத்து அதில் 4th அந்த லாஸ்ட்டாக ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சாரி டங்க்கு வந்து லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் XQ YQ ரெண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்கிறது வந்து XQ அப்படின்னு சொல்லலாம், கீழே இருக்கிறது YQ அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து நம்ம வந்து 3Dயாக மாற்றிருக்கோம், அதாவது அந்த டெக்ஸ்ட்டை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஓகேங்களா, டைரெக்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு செட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்மளுக்கு எந்த சைடில் சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸில் ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக இழுத்துட்டு போன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ப்ளஸில் நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ ப்ளஸில் மூவ் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது. இது கூடவே கீழே கூடிய அந்த ஒய் ஆக்சஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கே வந்து அந்த சின்ன டிஃப்ரென்ஸ், அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே நல்லா விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த 3D அதாவது அந்த மொபைல் ஸ்க்ரீனோட நம்மளோட அந்த லிரிக்ஸ் வந்து கரெக்டாக வந்து அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் பண்ண போகிற லிரிக்ஸும் இந்த மாதிரி கரெக்டாக வந்து அட்டாச் ஆகிற மாதிரி பாருங்கள். ஸோ அதாவது கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன் அண்ட் மேலே இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்துடும். ஸோ இதுக்கடுத்து இதோட சைஸ் மட்டும் லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பக்காவாக செட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் கூட நம்ம வந்து லைட்டாக சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணுறேன். ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பக்காவாக வந்து 3D மாதிரி கரெக்டாக அதாவது அந்த மொபைல் ஸ்க்ரீனோட அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணியிருந்த லிரிக் அனிமேஷனை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணிக்கங்க. இது ரொம்பவுமே ஒரு சிம்பிளான அனிமேஷன் தான். இதில் ஸ்டார்ட் எண்டில் எந்த வேல்யூவும் சேஞ்ச் கிடையாது. ஃபேஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ. ஸோ இதுலேருந்து ஒரு 0.20 எடுத்துக்கலாம். ஓகே, 0.20 தள்ளி வச்சுட்டு ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபேஸ் பார்த்தீங்கன்னா -100க்கு கொண்டு வந்துருங்க. ஓகே, ஃபஸ்ட் அனிமேஷன் கீழே வந்து 0 இருக்கட்டும், செகண்ட் அனிமேஷன் கீழே பார்த்தீங்கன்னா -100 கொண்டு வந்துருங்க. அதுக்கடுத்து அப்படி கீழே வந்தீங்கன்னா ஸ்கேல் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபுல்லாக மைனஸில் ட்ராக் பண்ணிடுங்க. அதாவது -1.00 அந்த வேல்யூ கொடுத்துருங்க. அதுக்கடுத்து ஆல்ஃபா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு -1.000 அதாவது ஃபுல்லாக மைனஸில் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேல்யூ வரும், அதை கொடுத்துருங்க. அதுக்கடுத்து ஆங்கர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு காம்போனன்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து ஏஸ் இன் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க, ஏஸ் அவுட் ஃபுல் இன்க்ரீஸ். ஸோ அதுக்கடுத்து ஷேப் அப்படிங்கிறது வந்து ஸ்கொயர் தான், அவ்வளோதான் இதில் நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு கூடயே இன்னொரு அனிமேஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம், இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு இப்போ எதுக்கு போகிறீங்க அப்படின்னா பிளர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்தீங்க அப்படின்னா இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பிளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதில் நீங்கள் என்ன வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்டரில் எந்த வேல்யூவும் சேஞ்ச் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ. ஸோ அதுக்கடுத்து அந்த 0.20 இன்னொரு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருங்க. ஸோ அந்த 0.20 ஆட் பண்ணதில் ஸ்ட்ரென்த்தை வந்து 0 பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து ஸ்டார்டிங் அனிமேஷன் கீழே ஸ்ட்ரென்த்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஒரு 0.34 ஆர் 35 அந்த வேல்யூ வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 35 கூட செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பண்ணப்போ 0.34 தான் வந்து கொடுத்தேன், பட் உங்களுக்கு நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0.35 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சின்ன ட்ராக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அந்த அனிமேஷன் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் த லிரிக்ஸ்லையும் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, 0.20 பிஃபோராக ஒரு அனிமேஷன் கீ, இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் 0 அப்படியே இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்து 2 செகண்ட்ஸில் வந்து இந்த லிரிக்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ அதே மாதிரி உங்களோட ஃபினிஷ் ஆகிற லிரிக்ஸில் வந்துட்டு ஒரு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருங்க. இந்த இடத்துல எகெயின் வந்து 0.34 ஆர் 35 அந்த வேல்யூ வந்து கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த ஃபேஸ் அப்படிங்கிறது மட்டும் கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி 2 அனிமேஷன் கீ, லாஸ்ட்டில் ஒன்று அதுலேருந்து ஒரு 0.20 பிஃபோராக இன்னொரு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருங்க. ஸோ இதில் 0.20 பிஃபோராக கொடுத்தீங்க இல்லையா அந்த அனிமேஷன் கீழே -100 அப்படியே இருக்கட்டும். ஸோ லாஸ்ட் அனிமேஷன் கீழே 0 பண்ணிடுங்க ஃபேஸை. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடும்.
ஸோ 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து 0 பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சின்ன டெமோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து சின்ன டெமோ வந்து இப்போ ப்ளே ஆகுது. ஸோ ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த லிரிக் அனிமேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓவர்லே பார்ட்டிகல்ஸ் வந்து போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வீடியோ இம்போர்ட் பண்ணிட்டேன். அது வந்து பிளாக் ஸ்க்ரீனாக உங்களுக்கு வந்து கரெக்டாக 4:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து தெரியல. ஸோ அதனால் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டனில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக விசிபிளாக இருக்கும். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் இந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதனால் எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்டில் போய்ட்டு இதில் ஹார்ட் கலர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துலாம். ஹார்ட் கலர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் லைட்டில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த ஹார்ட் கலர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு இதில் நீங்கள் வந்து எல்லோ கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த பேக்ரவுண்ட் அந்த இமேஜ் வந்து கலர் என்ன கலர் இருக்கோ அந்த கலரை வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இது கூடவே இன்னொன்று வந்து பண்ண போகிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஸ்க்ரீனில் வந்து லைட் வந்து ஆன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து சாங் ப்ளே பண்ணும்போதும் அந்த லைட் வந்து அப்படியே இருந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இன்ட்ராக்ஷனான லுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா கலர் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த பிஎன்ஜி வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கலர் பிஎன்ஜி. ஸோ இது வந்து எல்லோ கலரில் இருக்குது. இந்த கலர் பிஎன்ஜி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதையும் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை உள்ளே கொண்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து சென்டராகவே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மூவ் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீனோட டாப்பில் வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ டாப்பில் செட் பண்ணிட்டு நீங்கள் அதோட சைஸ் வேணால் லைட்டாக வந்து ரெடியூஸ் பண்ணிக்கங்க. அது வந்து சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். லைட்டாக ரெடியூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ வந்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டாக வந்து இதோட அதோட பிரைட்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகாது. ஸோ அதனால் லைட்டாக வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பிளிங்க் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டிக்கு வந்துடுங்க. ஸோ ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டிக்கு வந்தீங்க அப்படின்னா இதில் ஃப்ளிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ அதை மட்டும் இங்கே கொடுத்தீங்க போதும், அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகுது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டாக செட் ஆயிரும். ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து அதை வந்து ஃபுல் பிரைட்னஸாக தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒப்பாசிட்டியை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆயிரும். சப்போஸ் அப்படியும் உங்களுக்கு வந்து தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃப்ளிக்கர் அப்படிங்கிறதுல போய்ட்டு அதோட ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத மட்டும் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஒரு 5 வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரென்த்தும் பார்த்திங்க அப்படின்னா கம்மி பண்ணலாம். ஓகே, ஸ்ட்ரென்த்தை வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த விசிபிலிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து அந்த விசிபிலிட்டி இருக்குது. அதாவது ஸ்க்ரீனுக்கு அவுட் சைடில் அந்த லைட்டு வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி இது வந்து வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய லேயர் ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க. அதாவது இந்த ப்ளே பாஸ் பட்டனுக்கு ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் பேர் லேயர் ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் டூப்ளிகேட் லேயர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருங்க. ஸோ டூப்ளிகேட் லேயர் பண்ணதுக்கப்புறம் அந்த லேயர் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா மூவ் பண்ணிட்டு அப்படியே பாட்டம்லேயும் வந்து இதே மாதிரி செட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி பாட்டம்லேயும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே அந்த லைட்டை வந்து பிளிங்க் ஆகிறதுக்கும் அந்த ஸ்க்ரீனில் அந்த பையன் வந்து நல்லா உத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவுமே ஒரு சிம்பிளான வீடியோ தான். ஓகே, இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நாளைக்கு வருகிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.